நம்ம Bootstrap யூஸ் பண்ணி வெப் டெவலப்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி கார்ட் காம்போனன்ட்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் பாண்டு அண்ட் வெல்கம் டு கோடிங் அவேர்னஸ். ஸோ இன்னும் நீங்கள் கோடிங் அவேர்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எவ்ரி வீக் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்ட்னா என்னென்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு கண்டெய்னர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை வச்சு ப்ளஸ் அதோட அடிஷ்னலாக ஒரு இமேஜை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் வந்து ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் பார்த்தோன்னா ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணும்போது மல்டிபிள் ப்ராடக்ட் டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த ப்ராடக்ட் டைட்டில் ப்ளஸ் இமேஜு ப்ளஸ் ஆட் டு கார்ட் அது மாதிரி பட்டன்ஸ் வச்சு ஒரு சின்ன பாக்ஸாக டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுதான் வந்து கார்டு. ஸோ இதை வந்து ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் லிஸ்ட் பண்ணலாம், இல்லை லிஸ்ட் ஆஃப் யூசர் இன்ஃபர்மேஷன். ஸோ இது மாதிரியான இன்ஃபர்மேஷனை இந்த கார்ட் கண்டெய்னர் வச்சு நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இது எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்றதை கோட் எக்ஸாம்பிளில் பார்ப்போம். ஸோ பேசிக்காக ஒரு HTML ஃபைல் இருக்குது. இதில் நான் Bootstrap இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தோன்னா கண்டெய்னர்னு ஒரு எலிமெண்ட் வச்சுட்டு ரோ ப்ளஸ் காலம் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஆக்சுவலாக கிரிட். இதுக்கு முன்னாடி நம்ம Bootstrapல கிரிட்ன்ற டாபிக் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு அது பார்க்கணுன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தா 2 காலம் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நாம் இப்போது கார்டுன்னு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கார்டு பார்த்தோன்னா கார்டு பாடின்றது யூஸ் பண்ணால் தான் நமக்கு அந்த கார்டு யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் கார்டு சேவ் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு. ஸோ ஒரு பார்டர் வருது, ஒரு பாக்ஸ் மாதிரி டிஸ்பிளே ஆகுது. கார்டுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, சிம்பிள் கார்டு. இதையே காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு கார்டு வித் டைட்டில். ஸோ இதை வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு ஹெட்டிங் டேக் கூட தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெப் டெவலப்மெண்ட்ன்றது டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இது ஏன் கீழே வந்திருக்குன்னா, இங்கே விட்த் வந்து ஆக்சுவலாக நமக்கு 10, நான் மேபி 6ன்னு போடுறேன் காலம் சைஸு. ஓகே, ஸோ இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது டைட்டில். இதுக்கு வந்து கிளாஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம கிளாஸ் கார்ட் டைட்டில். ஓகே, ஸோ நம்ம டைட்டில் யூஸ் பண்ணும்போது இதை வந்து ஒரு செப்பரேட் எலமெண்ட்டில் ரேப் பண்ணோம். இந்த கார்ட் டெக்ஸ்ட்டுன்ற ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணி ஒரு பேராகிராஃபில் போட்டால் நமக்கு கண்ட்ரோல் இருக்கும். கார்ட் டெக்ஸ்ட் இமேஜோடு இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, ஸோ கார்ட் பாடிக்கு மேலே இமேஜ் டேக் சோர்ஸ் யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட இமேஜ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு கிளாஸ் கார்டு இமேஜ் டாப், கார்ட் இமேஜ் டாப் அப்படின்ற ஒரு கிளாஸ் ஆட் பண்ணோன்னா பார்த்தோன்னா இங்கே இமேஜ் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ வெப் டெவலப்மெண்ட் HTML. ஸோ வித் இமேஜ் ப்ளஸ் டைட்டில் அது கண்டென்ட்டோட டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது மாதிரி நம்ம மல்டிபிள் கார்ட்ஸை டிஃபைன் பண்ணிட்டே போகலாம். எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த கார்டில் கிளாஸ் கார்ட் டெக்ஸ்ட்டு வச்சுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா எதாவது லிங்க் ஆட் பண்ணோம், இல்லை ஆட் டு கார்ட் இந்த ஃப்ளிப்கார்ட்டில் அந்த ப்ராடக்ட் பேஜில் இருக்க மாதிரி அது எப்படி பண்ணோன்னா, ஸோ ஆங்கர் டேக் வச்சு நம்ம பட்டன் க்ரியேட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பட்டன் வந்து ஒரு டாபிக் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை பார்க்கணுன்னா பாருங்கள். ஸோ href யூஸ் பண்ணி ஜஸ்ட் இங்கே ஆஷ் மட்டும் கொடுத்துட்டு கிளாஸ் வந்து லிங்க் யூஸ் பண்ணோன்னா கார்டு லிங்க்குன்ற கிளாஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ கோர்சஸ் அப்படின்னு ஒரு சும்மா லிங்க் கொடுக்குறோன்னா ஓகே. ஸோ இது மாதிரி கோர்சஸ் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் என்ன லிங்க் வேணுமோ கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை ஏதாவது பட்டன் வேணும் எனக்கு, ஸோ அப்படின்னா ஜஸ்ட் காப்பி பண்ணி அந்த பட்டன் கிளாஸ் பட்டன் ப்ரைமரி, ஸோ எது வேணாலும் கொடுத்துக்கலாம். HTML ஸோ இந்த பட்டன் வரும். இங்கே இந்த பட்டனை வந்து நம்ம எக்ஸாம்பிள் பட்டன் SM. ஸோ அந்த பட்டன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது மாதிரி நம்ம இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் டைட்டில் கண்டென்ட்
ப்ளஸ் அதோட லிங்க் வேணுமோ இல்லை நம்ம பட்டன் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி இந்த காம்பினேஷனில் நமக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் இன்னும் டிஃப்ரெண்ட் வேல ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.